மாநில அரசு அலுவலர்கள் தாங்கள் வாங்கிய கடைசி மாத ஊதியத்திலிருந்து 50 விழுக்காடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டு கால கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதிக்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்திலிருந்து 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் பணிக்காலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு பணியில் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தால் ஓய்வூதியம் கிடைக்கும். மேலும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் ஓய்வூதிய நிதியத்திற்கு தமிழ்நாடு அரசுக்கு கூடுதலாக 13,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டிய சூழல் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டுதோறும் சுமார் 11,000 கோடி ரூபாய் அரசின் பங்களிப்பாக வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது. இந்நிலையில் உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்த தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். முதலமைச்சருக்கு இனிப்புகளை பரிமாறியும் புத்தகங்களை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் விரைவில் அமலுக்கு வர வேண்டும் என்று ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இந்த நிதியாண்டிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களோட பிரதான கோரிக்கை. ஏனென்றால் இதற்கு முன்னாடி 10.5 விழுக்காடு வன்னியர் ஒதுக்கீடு மாதிரி கெசட் நோட்டிபிகேஷனோ ஜியோ மட்டும் வரக்கூடாது. அதனால அதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வரும் என்று எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாடு அரசின் உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் மூலம் 6 லட்சம் அரசு ஊழியர்கள் நேரடியாக பலனடைவார்கள் என்று போட்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். தற்போது 9,14,000 பேர் தமிழ்நாட்டில் பணிபுரிந்த அரசு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 6,24,130 நபர்கள் பங்களிப்பு வைத்திருக்கிறார்கள். அவருக்கு மிகப்பெரிய பலன்கள் மாற்றுக்கருத்தே இல்லை. அவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் தோண்டு விட்டார்கள், சோர்ந்து விட்டார்கள். இனி எக்காலத்திலும் ஓய்வூதியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூட எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த அறிவிப்பு அவர்களை மகிழ்விக்கின்ற விதமாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வரவேற்பு தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டு கால போராட்டம் முடிவிற்கு வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். அரசுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்பட்டாலும் அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருப்பதை பாராட்டுவதாகவும் இதன் மூலம் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திராவிடம் தமிழ் தேசியத்திற்கு எதிரானது என கற்பித்தவர் விசிக தலைவர் திருமாவளவன் தான் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் பேட்டியளித்த சீமான் அனைத்து துறை ஊழியர்களும் போராடும் நிலை இருப்பதாக குற்றம் சாட்டினார். திராவிடம் தமிழ் தேசியத்திற்கும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிரி அல்லன்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. எதிரின்னு கற்பிச்சது எங்க அண்ணன் தான். இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான். விவசாயி வீதிக்கு வர்றான், செவிலியர் வர்றாங்க, மருத்துவர் வர்றாங்க, மாணவர்கள் வர்றாங்க, மீனவர்கள் வர்றாங்க,
எல்லாரும் வீதியில வந்து போராடும் போது அந்த நாட்டில் நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்றத நீங்க நம்புறீங்களா?